வணக்கம் நண்பர்களே. காவலர் தேர்வுக்கு படித்துக் கொண்ட அனைத்து நண்பர்களும் எங்களுடைய தமிழ் சாரா டெக் எஜுகேஷன் நெட்வொர்க் சார்பாக வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உளவியல் கணிதம், அதாவது உளவியல் பகுதியில் கேட்கக்கூடிய கணிதம், ரைட்டா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் தேர்வு 1 வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் அதையும் பாருங்கள். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ஒரு டைம் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் பேப்பருக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ அதை வந்து தொகுத்து கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த வீடியோவோட நோக்கமே என்ன அப்படின்னா, சைக்காலஜி பற்றி எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வேகமாக நீங்கள் போடலாம், ரைட்டா? ஸோ இது வந்து கணிதம், அதனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து டைம் இழுத்துட்டு போகும். சைக்காலஜிலே சில கேள்விகள் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். ஸோ வந்து சைக்காலஜியில் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கணித பகுதி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு உளவியல் பகுதியில் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 6 கேள்விகள் அல்லது 7 கேள்விகள் பார்த்தா கணிதம் வரும், ரைட்டா? ஸோ அதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் பண்ணணும். உங்களுடைய டைமிங்கே இதில் தான் வந்து எக்ஸ்ட்ராவாக போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானே நடத்துகிறேன் அப்படின்னா 20 கேள்விகள் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் 20 நிமிடத்துக்குள்ளே நடத்த முடியாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகும். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் எக்ஸாமில் கணிதம் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு வந்து டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக இழுக்கும். ஸோ அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும். ஸோ ஸ்பீடு கிடச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ, இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க கீ ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு திருடன் 8 கிலோமீட்டர் வேகத்தில் தப்பி ஓடுகிறான். 100 மீட்டர் பின்னிருந்து துரத்தும் காவலர் பணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினால் எவ்வளவு நேரத்தில் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ ஒரு திருடன் வந்து 8 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கான். காவலர் வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. ஸோ காவலரும் 8 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனார்னா அவரை பிடிக்க முடியாது. 2 பேருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் 100 மீட்டர் அப்படியே தான் இருக்கும், ரைட்டா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஓடுறார். 2 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து எக்ஸ்ட்ராவாக ஓடுறதுனால தான் பிடிக்க முடியும். அந்த 2 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அந்த 100 மீட்டரை அவர் கவர் பண்ணுறாரு, ரைட்டா? ஸோ அது எப்படி நம்ம என்ன பண்ணலான்னா, பார்த்தீங்கன்னா நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க, வந்து 100 மீட்டரை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இவங்க கொடுத்துருக்குற ஸ்பீடு வந்து கிலோமீட்டரில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ இந்த 2 கிலோமீட்டர் பண்ண மட்டும் போதும், ஏன்னா அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ஓடுறாரு இல்லையா? அதை மட்டும் நீங்கள் வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றிக்கலாம், ரைட்டா? ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 கிலோமீட்டர் வந்து நீங்கள் 1000ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், டிவைட் பை 3600. இந்த 3600ன்றது அந்த கிலோமீட்டரை வந்து நம்ம வந்து அவரை வந்து செகண்டாக மாற்றுறது, ரைட்டா? ஸோ செகண்டாக மாற்றணும்னா நீங்கள் வந்து 3600 எப்படின்னா 60 × 60 நிமிடத்துக்கு 60, நொடிக்கு வந்து மறுபடியும் பண்ணும்போது 60ன்னு வரும். ஸோ 3600ன்னு வரும், ரைட்டா? ஸோ இது வந்து சிம்ப்ளிகேஷன் பண்ணுங்கள். 2 0 வந்து 2 0 கேன்சல் ஆகிடும், ரைட்டா? ஸோ இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே வந்து 20 அப்படின்னு சொல்லி வரும், கீழே பார்த்தீங்கன்னா 36ன்னு இருக்குது, ரைட்டா? இதை 4th டேபிளால் நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள், ரைட்டா? ஸோ வந்து வேறு எந்த டேபிளாலும் பண்ணலாம். இப்போ நான் வந்து 4th டேபிளால் பண்ணுறேன். 5 20, 9 36. ஸோ வந்து 5/9ன்னு வருது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, 9 செகண்டுக்கு 5 மீட்டர் ஓடுறாரு போலீஸ்காரர். வந்து 9 செகண்டில் 5 மீட்டர் போகிறாரு, ரைட்டா? நமக்கு தேவை அந்த 100 மீட்டரை தான் வந்து அவர் ஓடணும், ரைட்டா? ஸோ 9 செகண்டுக்கு 5 மீட்டர் அப்படின்னா இந்த 5 மீட்டரை நம்ம 100 மீட்டராக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம், 5 வந்து 20ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 மீட்டர்னு சொல்லி கிடைக்கும், ரைட்டா? அப்போ இந்த மீட்டரை வந்து நம்ம 20ஆல் பெருக்குனா கண்டிப்பாக இந்த செகண்டையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 20ஆல் பெருக்கணும். அப்போ அந்த 9ஐயும் வந்து நீங்கள் 20ஆல் பெருக்குங்க, ரைட்டா? ஸோ 9 20ஆல் பண்ணால் 2 9 18, ஒரு 0 கிடைக்கும், ரைட்டா? அப்போ என்ன கிடைக்குதுன்னா 180 செகண்டில் அந்த 100 மீட்டரை அவர் கவர் பண்ணிடுறாரு, ரைட்டா? ஸோ 180 செகண்டுனா டக்குன்னு சொல்ல முடியும். 60 செகண்டு 1 நிமிஷம், 120 செகண்டு 2 நிமிஷம், 180 செகண்டுன்றது 3 நிமிடம். அப்போ 3 நிமிஷத்தில் அவர் வந்து அந்த திருடனை பிடிச்சிடறாரு, ரைட்டா? ஸோ ஆன்சர் வந்து 3 நிமிடம் என்பது இதுக்கு சரியான ஆன்சர். கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் போனால் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுனால கொஞ்சம் எனக்கு டிலே ஆகுது. நீங்கள் வந்து தெரிஞ்சதுன்னா டக்குன்னு போட்டுக்கலாம். ஒரு பேனாவை 220க்கு விற்றால் 10% லாபம் கிடைக்கிறது. அதன் கொள்முதல் விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனோட அடக்க விலை தான் கேட்குறாங்க, ரைட்டா? 220க்கு விற்கிறாரு, 10% லாபம், ரைட்டா? இது வந்து ஷார்ட்கட்டாக போட்டுக்கோங்க. 100க்கு 10 வந்து லாபமாக கிடைக்கிது அப்படின்னா என்ன அர்த்தம், 100க்கு 10 ரூபாய்னா 110 ரூபா அப்படின்னு சொல்லி லாபத்தோடு விற்கிறாரு, ரைட்டா? அப்போ 220 வந்து நம்ம 110ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ டிவைட் பண்ணிவிட்டு
ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டா. அப்போ 1% என்னென்னு கிடைக்கும். இது அடிச்சிங்கன்னா 100 கேன்சல் ஆகிடும். 11 2 22 ரைட்டா. அப்போ 1% என்பது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, 1% என்பது 2. நமக்கு 100% தான் அதனுடைய உண்மையான விலையே இருந்திருக்கும். 1% என்பது 2ன்னா 100% என்பது அப்படியே 100ஆல் பெருக்கணும் இல்லையா. அப்போ 100 × 2 போட்டால் 200ன்னு கிடைக்கும் ரைட்டா. ஸோ அப்போ வந்து 200 என்பது தான் அதனுடைய கொள்முதல் விலை ரைட்டா. ஸோ 200ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஆப்ஷனில் இருக்குது, அதுதான் சரியான ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் மிக சிறியது எதுன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா 7/8 நான் வந்து அடித்து பார்த்தேன். சும்மா ஜஸ்ட் ஒரு புள்ளி மட்டும் நீங்கள் போட்டு ஒரு டெசிமல் வர மாதிரி மட்டும் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு மட்டும் 0.8ன்னு கிடைக்கும் ரைட்டா. ஸோ மீதி எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டெசிமலில் 0.9 0.9 எல்லாமே 0.9 தான் வருது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஒரு பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வந்து 7/8 தான் வருது. மீதி இப்போ நீங்கள் வந்து தெரியும்னா இந்த ஆப்ஷன் ஃபுல்லாக எல்சிஎம் எடுத்து போடுவாங்க, அந்த மாதிரிலாம் போடுவாங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் சும்மா ஒரு டெசிமல் வந்து நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள் ரைட்டா. ஸோ ஒரு 0 சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புள்ளி வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா 1 மட்டும் டிவைட் பண்ணி காட்டுறது இது மட்டும் ஓகேவா. இப்போ வந்து 7 வந்து டிவைட் பண்ண முடியாது 8ஆல். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புள்ளி வச்சு 0 போட்டுக்குவாங்க ரைட்டா. ஸோ அப்போ 70ன்னு சொல்லி வரும் இல்லையா, 70 அப்படின்னு சொல்லி 70ன்னு சொல்லி வரும் புள்ளி வச்சுட்டிங்கன்னா. ஸோ 70னா இப்போ 8 8 64 8 8 64 அப்படின்னு வரும். அப்போ 0.8ன்னு வரும். அப்புறம் மீதி அப்படியே டெசிமல் போயிட்டே இருக்கும். ஜஸ்ட் ஒரு டெசிமல் மட்டும் கண்டுபிடிச்சிக்கோங்க. மீதி அதே மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் 0.9 வரும். ஸோ அதனால் சிறிய நம்பர் 7/8 தான் ஓகேவா. ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் முறையே 60 டிகிரி 75 டிகிரி எனில் அதன் 3வது கோணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கோணத்தின் 3 பக்கங்களில் கூடுதல் 180 டிகிரி ரைட்டா. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2 டிகிரி கொடுத்துட்டாங்க, அப்போ 2 டிகிரியை வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. 60 75 ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும், 135 ரைட்டா. ஸோ மொத்த டிகிரி வந்து 180 அப்படின்னா 3வது டிகிரி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த 135 கழிச்சிருங்க ரைட்டா, அதுலேருந்து கழிச்சே கிடைச்சிடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 0ல் 5 போகாது, பக்கத்தில் கடை வாங்க 10 10ல் 5 போனால் 5, இங்கே வந்து 7ன்னு இருக்கும். ஸோ 7ல் 3 போனால் 4, அப்போ என்ன வருது 45. இந்த 1 1 போனால் 0ன்னு வந்துடும். ஸோ 45 டிகிரி என்பது 3வது கோணம். அப்போ பார்த்தீங்கன்னா 45 டிகிரி ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஸோ வந்து இதுக்கு ஏ ஆப்ஷன் தான் சரி. 100 - x = y என்றால் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது தான் வரும். ஸோ மற்ற எந்த கண்டிஷனுமே ஈக்குவல் டு ஒய் கிரேட்டர் தென் ஒய் ஒய் கிரேட்டர் தென் எக்ஸ் வந்ததெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இந்த டி ஆப்ஷன் எப்படி வருது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை வந்து அப்படியே சால்வ் பண்ணியிருக்காங்க ரைட்டா. 100 வச்சுக்கோங்க, இந்த -x அந்த பக்கம் எடுத்துன்னு போங்க. அப்போ வந்து x + y அப்படின்னு வந்துடும் ரைட்டா. -x அந்த பக்கம் போனால் +xன்னு வந்துடும். 2 பக்கமும் 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ இது வந்து 100ஆல் டிவைட் பண்ணுங்கள், இதுவும் வந்து 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 100 கேன்சல் ஆகிட்டு =1ன்னு சொல்லி வரும் ரைட்டா. ஸோ அப்போ வந்து x + y / 100 =1ன்னு இருக்குது. ஸோ டி ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான ஆன்சர். 2/7 என்ன சதவீதம் 1/35ன்னு கேட்குறாங்க ரைட்டா. ஸோ அப்போ எப்படி போகலான்னா 2/7 என்ன சதவீதம்னு சொல்லி நமக்கு தெரியாது. அது x / 100 1/35ன்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க ரைட்டா. ஸோ டிவைடில் இருக்கிற அந்த 7ன்றது மேலே வந்துடும், 100ம் வந்து மேலே வந்துடும். ஏன்னா அது ரெண்டுமே டிவைடில் இருக்கு இல்லையா. ஸோ மேலே வந்துடும். கீழே என்ன சார் வரும்னா இந்த 2 வந்து கீழே வந்துடும் ரைட்டா. ஸோ கீழே அந்த 2ன்றது கீழே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் மட்டும் தான் இந்த பக்கத்தில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அடிக்கணும் ரைட்டா. ஸோ இப்போ நான் வந்து 5வது டேபிள் அடிக்கிறேன். 7 5 35 ரைட்டா. ஸோ இதை வந்து 100 நான் அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து 20 இருக்கும், 20 இருக்கும். இந்த 7 7 கேன்சல் பண்ணிடுறேன், அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இந்த 2 மட்டும் தான் இருக்குது. இது 1 2 2 20, அப்போ 10ன்றது தான் மேலே கிடைக்கிது இல்லையா. ஸோ அப்போ x = 10ன்னு வரும். ஸோ 10% என்பதே இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ வந்து பி ஆப்ஷன் தான் இதற்கு சரி. ஸோ 7வது பாருங்கள், 70 பேர் கொண்ட குழுவில் அனைவரும் தமிழ் ஆங்கிலம் அல்லது இரண்டும் பேசுவர். 35 பேர் தமிழ் மட்டும் பேசுவர். 25 பேர் 2 மொழியும் பேசுவார். அதாவது தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே பேசுவாங்களாம். ஆங்கிலம் மட்டும் பேசுவோர் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா. ஸோ மொத்தம் 70 பேர் இருக்கிறாங்க. இதில் தமிழில் பேசுகிறவங்க 35 பேர். அப்போ அது நமக்கு தேவையில்லை. இரண்டும் பேசுவார், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் பேசுகிறாங்களாம். அவங்க வந்து 25 பேர். ஸோ இவங்க மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 10 மீதி 1 அப்போ 60. ஸோ வந்து தமிழ் பேசுகிறவங்களும் தமிழ் இங்கிலீஷ் 2 பேரும் பேசுகிறவங்களும் 60 பேர் வந்தாச்சு. நமக்கு ஆங்கிலம் மட்டும் பேசுகிறவங்க தான் வேணும். அப்போ மொத்த பேர் வந்து 70 பேர். இந்த 60 வந்து இதுலேருந்து நம்ம கழிச்சிட்டிங்கன்னா மீதிக்கிற பேர் தான் இங்கிலீஷ் மட்டும் பேசுவாங்க ரைட்டா. ஸோ 70ல் 60 போனால் 10, அப்போ அந்த 10 பேர் மட்டும்தான் ஆங்கிலம் பேசுவார்கள் ரைட்டா. ஸோ அப்போ வந்து 10 என்பது இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அன்பர் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்வார். அவர் 3 நாட்கள் வேலை செய்துள்ளார். இப்பொழுது
பாபு அவரோடு சேர இருவரும் சேர்ந்து 3 நாட்களில் முடிக்கின்றனர். பாபு மட்டும் வேலை செய்தால் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட், இந்த கேள்வியை பாருங்கள். அன்வரோட வேலைத்திறன் என்ன அப்படின்னா, அன்வரோட வேலைத்திறன் 1/12. ரைட்டா? ஸோ அன்வரோட வேலைத்திறன் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன், பாபுக்கு வந்து பின்னு வச்சுக்கலாம். அன்வரோட வேலைத்திறன் வந்து 1/12. ரைட்டா? இவர் வந்து 3 நாள் வேலை செஞ்சிடறாரு. அப்போ இன்ட்டு 3 அப்படின்னு போடணும் இல்லையா, அவர் வேலை செஞ்சதுனால. அப்போ 3/12 வரும். 3/12னால் நீங்கள் அடிச்சுங்க, 1 3 12. ரைட்டா? ஸோ அப்போ 1/4 வேலை இவர் செஞ்சிடறாரு. 1/4 வேலையை வந்து இவர் செஞ்சிடறாரு. அப்போ மொத்த வேலை என்றைக்குமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், 1ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 1 - 1/4 அப்போ தான் மீதி இருக்கக்கூடிய வேலை கிடைக்கும். ரைட்டா? ஸோ 1 - 1/4னால் எல்சிஎம் எடுங்க. இந்த 4 இந்த பக்கம் பெருக்கினீங்கன்னா 4 - 1 / 4. அப்போ 4ல் 1 போச்சுன்னா 3/4. அப்போ மீதி இருக்கக்கூடிய வேலை எவ்வளோன்னா 3/4. ரைட்டா? இந்த 3/4 தான் என்னென்னா பாபு அவரோடு சேர இருவரும் சேர்ந்து 3 நாளில் செய்கிறாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய வேலை 3/4. ரைட்டா? இந்த வேலையை பாபுவும் அன்வரும் சேர்ந்து 3 நாளில் முடிச்சிடுறாங்களாம். ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இந்த 3/4 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3/4 வேலையை அன்வரும் பாபும் 2 பேர் சேர்ந்து, அப்போ A + B ரைட்டா டிவைட் பண்ணிக்கலாம், சேர்ந்து செய்கிறாங்க. எத்தனை நாளில் செய்கிறாங்க? 3 நாளில் செய்கிறாங்க. ரைட்டா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணால் உடனே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பார்க்கலாம். 3/4 / A + B. இந்த A + B இந்த பக்கம் எட்டு வந்துடலாம். அப்போ வந்து இது வந்து மல்டிப்புளில் வந்துடும். ரைட்டா? ஸோ இந்த பக்கத்தில் என்ன இருக்குது, 3/4 அப்படின்னு வரும். அதாவது இந்த மாதிரி 3/4 அப்படின்னு சொல்லி இருக்குது. இது அப்படியே தான் இருக்குது 3/4. இந்த பக்கம் பெருக்கில் இருக்கிற இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணிடலாம். ஏன் சார் அப்படின்னா, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தில் ஆயிடும். இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தில் வந்துடும். ஸோ அதனால் கேன்சல். ஸோ அப்போ மீதி என்ன இருக்குன்னா 1/4 = A + B. ரைட்டா? ஸோ இது இருக்குது. இப்போ அன்வருக்கு மட்டும் நமக்கு தெரியும், நம்ம பாபு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க பாபு மட்டும் வேலை செய்தால் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அன்வரோட வேலை வந்து நமக்கு வேலைத்திறன் வந்து தெரியும். என்னது? அது 12னா 1/12. ரைட்டா? இது அப்ளை பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணிங்கன்னா 1/4 = 1/12 + B அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? இப்போ நம்ம பியோட வேலைத்திறன் தானே வேணும். அப்போ அந்த 1/12 அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரைட்டா? ஸோ 1/4 - 1/12 = B அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? 1/4 - 1/12 = Bன்னு வரும். இது வந்து எல்சிஎம் வந்து 12 பண்ணணும். அப்போ 4 எதால் பெருக்குன்னா 12 வரும்? 3 4 12. அப்போ கீழேயும் 3 பெருக்குங்க, நியூமரேட்டர்லேயும் 3 பெருக்குங்க. ரைட்டா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா, இது எல்லாமே நான் அடிச்சிட்றேன். 3 - 1 / 12 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 - 1 / 12 = B அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கோம். ஸோ 3 - 1னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், 2/12. 4 2 2 6 2 12. அப்போ கீழே வர்றது தான் எப்போவுமே ஆன்சர் இல்லையா, 1/6ன்னு வரும். ஸோ கீழே வர்றது தான் எப்போவுமே. அப்போ வந்து பியோட வேலை அப்படின்னா அவர் வந்து 6 நாளில் செய்து முடிப்பார். ஸோ பி மட்டும் செஞ்சால் 6 நாளில் செய்வார் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ 6 நாட்கள் அப்படின்றது ஏ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஒரு பழ வியாபாரி அவரிடமிருந்து ஆப்பிள்களில் 40% விற்கிறார். 420 ஆப்பிள்களை விற்பனை செய்யவில்லை. அவரிடம் மொத்தம் எவ்வளவு ஆப்பிள்கள் இருந்தனன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ மொத்தம் பாருங்கள், 40% விற்கிறார், 420 ஆப்பிள் விற்பனை செய்யவில்லை. அப்படின்னா இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, 40% விற்கிறார், 420 ஆப்பிள்களை விற்பனை செய்யவில்லை. அப்போ விற்பனை செய்யாத பர்சன்டேஜ் நம்மளால் சொல்ல முடியும். 40% விற்றுட்டான்னா 60% விற்கலை. இந்த 60% தான் 420 ஆப்பிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நமக்கு மொத்த ஆப்பிள் வேணும் அப்படின்னா இந்த விற்ற ஆப்பிள் 40%, விற்காத ஆப்பிள் 60% தெரிஞ்சால் நம்ம கூட்டினோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். ரைட்டா? ஸோ இப்போ வந்து 60%ன்றது 420 நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் 40%ன்றது எவ்வளோன்னு தெரியல. ரைட்டா? அப்போ 40% கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்? இந்த ஃபார்முலாலாம் எதுவும் போடல. 60% 420னா இதுலேருந்து 20% நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். என்னென்னா 60 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் 20ன்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா? அப்போ பர்சன்டேஜை வந்து நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணால் இந்த 420 ஆப்பிளையும் வந்து நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணணும். ரைட்டா? ஒரு பேப்பரில் 420 / 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டா? ஸோ நீங்கள் அப்படி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 140 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? 140ன்னு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 140ன்னு வரும். இந்த 140 என்னென்னா 20%. ரைட்டா? இந்த 60 வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் 20ன்னு வந்துடும்.
420ஐயும் 3ஆல் பண்ணிங்கன்னா 140. இந்த 140 என்ன சார்னா 20%, ரைட்டா? சரி, நமக்கு வேண்டியது என்ன? 40%. ஸோ 20% 140னா பார்த்த உடனே சொல்லலாம் 40%னா 280. அப்போ 280ன்றது என்னது? இந்த 280 தான் 40%, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து விற்கிறாரு. விற்ற பழம் வந்து 280 கண்டுபிடிச்சாச்சு. விற்காத பழம் அவங்களே கொடுத்துட்டாங்க 420. அப்போ மொத்தம் எவ்வளோனா ரெண்டுத்தையும் கூட்டிடுங்க. 0 0 கூட்டினா 0, 8 2 கூட்டினா 10, மீதி 1 கூட்டினீங்கன்னா 3 வரும், 4 3 7. அப்போ 700 ஆப்பிள் வந்து அவர்கிட்ட மொத்தம் இருக்குது. ஸோ அவரிடம் மொத்தம் 700 ஆப்பிள் இருக்குது. இந்த கணக்கில் உங்களோட வேலை என்னென்னா அந்த 40% என்னென்னு கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா 60%ன்றதை அவன் சொல்லாமலே வந்து இன்டெரக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ 40%ன்றது எப்படி கண்டுபிடினா கொடுத்துருக்கிறதுலேருந்து நீங்கள் வந்து 20% கண்டுபிடிச்சா அதை 2 பண்ணால் 40% வந்துடும். அந்த 40% கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்தது பாருங்கள், ப்ளஸ் என்பது இன்ட்டு எனவும், மைனஸ் என்பது டிவைட் எனவும், இன்ட்டு என்பது மைனஸ் எனவும், டிவைட் என்பது ப்ளஸ் எனவும் சொல்லி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து அந்த குறியை மாற்ற அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணணும், ரைட்டா? ஸோ ஒரு பேப்பரில் போட்டு பாருங்கள், கொஞ்சம் லென்த்தியாக வரும், நீங்களே போட்டு பாருங்கள். அதாவது 209, ரைட்டா? மைனஸ், ஸோ மைனஸ் என்பது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிவைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மைனஸ்ன்றதை இவங்க டிவைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ அடுத்தது பாருங்கள் 0.19, 0.19, ரைட்டா? இந்த 2 ஆப்ரேஷன் மட்டும் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கோங்க. ஏன்னா பாட்மாஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த 2 ஆப்ரேஷன் மட்டும் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு மீதிலாம் அப்புறம் பண்ணிக்கலாம், ரைட்டா? இது வந்து புள்ளியில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இது நீங்கள் வந்து 20900 போட்டுவோம். ஏன்னா 100ஆல் பிறகுனா இது வந்து புள்ளி வந்து கேன்சல் ஆகிடும், ரைட்டா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து 19ன்னு வரும். இந்த 19 இதால் அடித்து பாருங்கள். 20900 19ஆல் ஒரு பக்கமாக நீங்கள் போட்டு அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா இது வந்து 1100 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த வேல்யூ மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு பேப்பரில் போட்டு பாருங்கள், 1100 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 1100 அப்படின்னு வருது. இந்த 2 டேர்முக்கு மட்டும் 1100. அப்போ மீதிக்கிறதுல என்ன வரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்டு 2, ரைட்டா? அந்த குறியில் மாற்றி நான் போட்டிருக்கேன். இன்ட்டு 2 மைனஸ் 1050 ஒரு ப்ளஸ் 50 அப்படின்னு சொல்லி வரும், ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிவிஷன் பண்ணியாச்சு. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். பாட்மாஸ் ரூல்ஸ் படி அடுத்தது மல்டிப்ளிகேஷன். இந்த 1100 இந்த 2ஆல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2200 அப்படின்னு சொல்லி வரும், இல்லையா? 1050 மைனஸ் இந்த ப்ளஸ் 50 இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் 50, அதாவது 50, ரைட்டா? ஸோ அடுத்தது அடிஷன் பண்ணணும், கடைசியாக தான் சப்ட்ராக்ட் பண்ணணும், ரைட்டா? இந்த 50 இது கூட நீங்கள் கூட்டிக்கோங்க. அப்போ 2250 அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1050, ரைட்டா? ஸோ 1050. அப்போ 2250ல் இந்த 1050 போச்சுன்னா எவ்வளோ சார் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். 2250ல் 1050 போச்சுன்னா 1200 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், ரைட்டா? ஸோ 1200 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ வந்து 1200 டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 11வது கொஸ்டின் பாருங்கள். ஏ மற்றும் பி என்ற 2 எண்களில் ஏபி ஈக்குவல் டு 0 என்றால் பிறகு என்ன வரும்னா இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டிஷன், ரைட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு 0னா ஏ 0 இருக்கலாம், இல்லைனா பி 0 இருக்கலாம், இல்லை ரெண்டுமே 0வாக இருக்கலாம், ரைட்டா? அப்போ பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் ஏ ஈக்குவல் டு 0 மற்றும் பி ஈக்குவல் டு 0 அல்லது இரண்டும் 0 அப்படின்றது தான் சரி. ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்டு. இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய மேக்ஸ் ஷார்ட்கட் ட்ரிக்ஸு, சைக்காலஜி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒருவர் 5 ரூபாய்க்கு 3 முட்டைகள் வாங்கி 12 ரூபாய்க்கு 5 முட்டைகள் என்று விற்கிறார். அவர் மொத்தம் 143 லாபம் சம்பாதித்தால் அவர் எத்தனை முட்டைகள் வாங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒருவர் 5 ரூபாய்க்கு 3 முட்டைகள் வாங்கி 12 ரூபாய்க்கு 5 முட்டைகள் என்று விற்கிறார். ஸோ 5 ரூபாய்க்கு 3 முட்டை, 12 ரூபாய்க்கு 5 முட்டை விற்கிறாரா? ஸோ 12 ரூபாய்க்கு 5 முட்டை. இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு முட்டை என்ன ரேட்டு அப்படின்னு தெரியணும், இல்லைனா ஒரு 10 முட்டை என்ன ரேட்டு வந்து வாங்கினாரோ என்ன ரேட்டுக்கு விற்கிறாரோ அந்த முட்டையோட எண்ணிக்கை வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும், ரைட்டா? ஸோ இப்போ வந்து 3 முட்டை 5 ரூபாய்க்கு, 5 முட்டை 12. அப்போ முட்டை வந்து மாற்றி இருக்கிறதுனால முட்டையோட எண்ணிக்கையை சேமாக பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ரூபாயோட லாபத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து 5ஆல் பெருக்கிறேன். அப்போ 3 5 15 வரும்.
இங்கே 5ன்னு இருக்கா, இதை 3ஆல் பெருக்கிறேன். அப்போ 3 5 15 வந்துடுமா. ஸோ முட்டையோட எண்ணிக்கை கரெக்டாக வந்துடும். இதை 3ஆல் பெருக்குனா 15. ஸோ இதை 5ஆல் பெருக்குனா இது 15, இது வந்து 3ஆல் பண்ணால் 15. ஸோ 15 முட்டை, இதுவும் 15 முட்டை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதில் பெருகிடுவோம், 5ஆல் பெருகிடுவோம். அப்போ கண்டிப்பாக வந்து இது 25 ரைட்டா. ஸோ இதை வந்து 3ஆல் பண்ணியிருக்கோம். அப்போ 3 12 36, 3 12 36. இப்போ என்ன சொல்லலாம்னா 15 முட்டையை 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 15 முட்டையை 36 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ லாபம் எவ்வளோ அப்படின்னு சொல்லலாம். 15 முட்டைக்கான மட்டும் லாபம் வந்து இது வந்து கழிச்சிக்கலாம். 36 25 போனோம். இது வந்து கீழே போட்டு நீங்கள் கழிச்சிக்கோங்க. நான் அப்படியே டைரெக்டாக சொல்லிடுறேன். 36ல் 25 போச்சுன்னா 11 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 11ன்றது என்னது, 15 முட்டைக்கு 11 ரூபா லாபம். 15 முட்டைக்கு 11 ரூபா லாபம். மொத்த லாபம் 143 அப்படின்னா இந்த 143ல் எத்தனை 11 இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ரைட்டா. ஸோ 143ல் எத்தனை சார் 11 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 11வது டேபிள் தெரிஞ்சால் நீங்கள் டைரெக்டாக சொல்லிடலாம் ரைட்டா. சரி பாருங்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் எத்தனை 11 இருக்குது அப்படின்னா ஒரு 11 ரைட்டா. ஸோ மீதி என்ன வரும், 3 வரும். 11 33. அப்போ 13 வந்து 11 இருக்குது ரைட்டா. ஒரு 11க்கு 15 ரூபா, 15 முட்டை. ஒரு 11க்கு 15 முட்டை ரைட்டா. அப்போ 13 11க்கு தான். அப்போ 13 × 15 அப்படின்னு போடணும். 13 × 15 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும் ரைட்டா. ஸோ 13 × 15 என்ன வருதுன்னு போட்டு பார்க்கலாம். 13 × 15 3 5 5, மீதி 1, 1 5 5, அது 1 65 ரைட்டா. ஸோ ஒரு 65, இந்த ஒரு 13 13 அப்படியே வருமா ரைட்டு. அப்போ 5 6 3 9, ஒரு 1, அப்போ எவ்வளோ வருது, 195ன்னு வருது. ஸோ அப்போ வந்து 195 என்பதே இதுக்கு சரியான ஆன்சர் ரைட்டா. ஸோ வந்து 195 முட்டைகள் தான் அவர் வாங்கியிருப்பார் ரைட்டா. ஸோ அடுத்தது பாருங்கள், பாப்புலேஷன் என்ற வார்த்தையில் இருந்து எழுத்துக்களை தோராயமாக எடுக்கப்பட்டால் பி என்ற எழுத்துக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னா பாசிபிலிட்டி, டோட்டல் பாசிபிலிட்டி, டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மொத்த வாய்ப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த எழுத்து என்ன இருக்குதோ அதுதான். இப்போ இதில் கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலேஷனில் வந்து எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 10 லெட்டர் இருக்குது ரைட்டா. ஸோ இந்த இதில் கவுண்ட் பண்ணி பாருங்கள் 10ன்னு வருது. பீன்றது பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது. ஃபஸ்ட் லெட்டராகவும் 3வது லெட்டராகவும் இருக்குது. அப்போ 2/10. ஸோ அப்போ 2/10 என்பது தான் இதுக்கான ப்ராபிலிட்டி. ஸோ மொத்த எழுத்து வாய்ப்பு வந்து பி எத்தனை இருக்குதுன்னு பார்த்தா 2. அப்போ 2/10 அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு வருடத்தில் 20,000லிருந்து 25,000 உயர்ந்தால் உயர்ந்த சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ உயர்ந்தது எவ்வளோ, 5,000 ரைட்டா. உயர்ந்தது 5,000. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் 20,000 தான் அது போயிருக்கு ரைட்டா. ஸோ 20,000ல் இந்த 5,000 என்பது எத்தனை சதவீதம், ஈஸியாக பார்த்த உடனே சொல்லிடலாம். இது வந்து கால் பாகம். ஏன்னா 20,000ல் பாதி வந்து 10,000. 10,000ல் நம்ம இன்னும் எடுத்தோம்னா பாதி எடுத்தோம்னா 5,000. ஸோ 20,000ல் கால் பகுதி தானே 5,000. அப்போ வந்து 25%. ஸோ கால் பாகம்னா 25% ரைட்டா. ஸோ அப்போ சி என்பதே இதுக்கு சரியான ஆன்சர். 15வது பாருங்கள், கணவர் மற்றும் மனைவியின் சராசரி வயது 22ஆக இருந்தால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் திருமணம் ஆன பொழுது 3 வயது குழந்தை இருந்தால் குடும்பத்தின் தற்போதைய சராசரி என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா. ஸோ பாருங்கள், கணவன் மனைவிகளின் சராசரி 22ன்னு கொடுத்துட்டாங்க ரைட்டா. அப்போ 2 பேரோட டோட்டல் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஹஸ்பண்ட் ப்ளஸ் ஒய்ஃப் ஈக்குவல் டிவைடட் பை இதுதான் வந்து 22ன்னு கொடுத்தாங்க. இந்த 22 நம்ம வந்து சராசரினா டிவைட் பை 2ன்னு போடுவோம் இல்லையா. ஸோ இந்த 2 எந்த பக்கம் என்னங்க, இது பெருக்கில் வந்துடும். அப்போ டோட்டலாக நீங்கள் பண்ணிங்கன்னா 44ன்னு வரும். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஏஜ் வந்து 44 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஏஜ் வந்து 44. இது எப்போ, 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ ப்ரெசண்ட்டாக என்ன சார் இருக்கும் அப்படின்னா, ஹஸ்பண்டுக்கு ஒரு 5 வயசு கூடியிருக்கும், ஒய்ஃபுக்கும் 5 வயசு கூடியிருக்கும். அப்போ டோட்டலாக 10 வயசு வந்து 2 பேருக்கும் கூடியிருக்கும். அப்போ இதை கூட 10 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 54 அப்படின்னு சொல்லி வருது. 54 அப்படின்னு சொல்லி வருது. இந்த 54 அப்படின்னா குழந்தையோட வயசு வந்து 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ குழந்தைக்கு வயசு 3. அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 57 அப்படின்னு வருது ரைட்டா. ஸோ அந்த குடும்பத்தோட மொத்த டோட்டலே 57 தான். புருஷன் பொண்டாட்டி குழந்தை 3 பேரும் வந்து கூட்டினா 57ன்னு வருது. 3 பேருக்கு சராசரி வேணும்னா இது 3ஆல் டிவைட் பண்ணணும் ரைட்டா. ஓர் 3 2 3 3 தான் வரும்.
மீதி வந்து 2 வருது. ஸோ 9 27 வருது. அப்போ 19 வருது. ஸோ 19 என்பது இதுக்கு சரியான ஆன்சர். ரைட்டா? ஸோ வந்து குடும்பத்தோட தற்போதைய சராசரி 19. ஸோ அடுத்தது பாருங்கள், 9 பேர் உணவகம் சென்றனர். 8 பேர் தங்களது சாப்பாட்டு செலவாக ஆளுக்கு 30 செலவழித்தனர். 9வது நபர் எல்லோருடைய சராசரி செலவை விட 20 ரூபாய் கூடுதலாக செலவு செய்தார் எனில் அவர்கள் செலவழித்த மொத்த பணம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸு சொல்லிடுறேன். நீங்கள் ட்ரிக்ஸை வச்சு இதை போட்டுக்கலாம். என்றைக்குமே சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் மேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் முழுமையாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஷினை படிங்க, ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷனில் ஏதாவது குழு கிடச்சிச்சுன்னா நீங்கள் டிக் பண்ணிக்குவாங்க. புரியுதா? இப்போ பாருங்கள், 8 பேர் வந்து 30 ரூபா செலவு பண்ணுறாங்க. அப்போ 8 24. ஸோ வந்து 240 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. 9வது நபர் வந்து அவங்கள விட 20 ரூபா கூட கொடுத்துருக்காரு. அப்படின்னா 50 ரூபா கொடுத்துருப்பாரு. அப்போ மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 290ன்னு வருது. ஸோ 290ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 292.50ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டாக வரணும். மனக்கணக்காக போட்டு நீங்கள் டிக் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து இதுதான் வந்து ஷார்ட்கட்டாக வந்து கண்டுபிடிக்குது. இப்படியே நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை முழுமையாக சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த சம்ம வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸை சொல்லிட்டோம். சில பேர் வந்து முழுமையாக 292.50 எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார்னு கேட்டதுனால அவங்களுக்கு மட்டும் நான் வந்து அது எப்படி வந்துச்சுன்னு முழுமையாகவே நான் சொல்லிடுறேன். நீங்கள் ட்ரிக்ஸை மட்டும் பார்க்கணும். இந்த சம்மை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் நேராக 17வது சம்முக்கு நீங்கள் போயிடுங்க. ஸோ முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? நான் கரெக்டாக 292.50 50 பைசா எப்படி வந்துச்சுன்னு இப்போ சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், மொத்த டோட்டல் வந்து நமக்கு தெரியாது. ரைட்டா? ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. 9 பேர் உணவகம் சென்றனர். 8 பேர் தங்களது சாப்பாட்டு செலவாக ஆளுக்கு வந்து 30 ரூபாய் செலவழித்தனர். 9வது நபர் எல்லோருடைய சராசரியை விட 20 ரூபாய் கூடுதலாக செலவு செய்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மொத்தமாக எவ்வளோ கொடுத்தாங்கன்னு நமக்கு எதுவுமே சொல்லலை. ரைட்டா? நம்ம வந்து மொத்த பண செலவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ரைட்டா? தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ரைட்டா? ஸோ இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இந்த 8 பேர் வந்து 30 கொடுத்துருக்காங்க. அப்போ 8 24 240 ரூபா கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த 9வது நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த மொத்த டோட்டலில் எவ்வளோ வருதோ அதை விட 20 ரூபா கூட கொடுத்துருக்காரு. அப்போ மொத்த டோட்டல் டிவைடட் பை 9 ப்ளஸ் 20 ரூபா கூட கொடுத்துருக்காரு. ரைட்டா? இதை அப்படியே சால்வ் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரைட்டா? இப்போ பாருங்கள், இது எல்லாமே ப்ளஸில் தானே இருக்குது. அப்போ 240 இந்த 20 வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 260ன்னு சொல்லி வரும். ரைட்டா? ஸோ 260 ப்ளஸ்ஸு x/9. ரைட்டா? ரைட். இப்போ என்ன பண்ணலான்னா 260 இந்த பக்கம் வச்சுட்டு இந்த x/9 அப்படியே அந்த பக்கம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ரைட்டா? ஸோ x/9 வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா மைனஸில் வந்துடுமா? அதாவது x மைனஸ் x/9 ஈக்குவல் டு 260ன்னு வரும். இந்த 9 இது கூட பெருக்குங்க. உங்களுக்கு வந்து என்ன வரும்னா 9x மைனஸ் எக்ஸு டிவைடட் பை 9 ஈக்குவல் டு 260 அப்படின்னு சொல்லி வரும். ஈக்குவல் டு 260 அப்படியே தான் இருக்கும். ரைட்டா? இப்போ 9xல் ஒரு எக்ஸ் போனால் 8xன்னு வருமா? இது பாருங்கள் 8xன்னு சொல்லி மாறிக்கும். 8x டிவைட் பை 9 ஈக்குவல் டு 260. ஞாபகம் வச்சுக்கோங்க. 8x டிவைட் பை 9 260. இதை அப்படியே நான் அடிச்சிட்றேன். என்ன வந்ததுன்னா 8x டிவைட் பை 9 ஈக்குவல் டு 260 அப்படின்னு சொல்லி வந்தது இல்லையா? இப்போ எக்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதியில் அந்த பக்கம் எடுத்து போங்க. 260 இந்த 9 அந்த பக்கம் போனால் பெருக்கல்ல வந்துடும். இந்த 8 வந்து டிவைடில் வந்துடும். ரைட்டா? ஸோ இந்த 8 வந்து டிவைடில் வந்துடும். ரைட்டா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நீங்கள் 9ஆல் மல்டிபிள் பண்ணி 8ஆல் டிவைட் பண்ணணும். ரைட்டா? ஸோ 9ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னா 2340 அப்படின்னு சொல்லி மேலே வரும். 2340 அப்படின்னு சொல்லி மேலே வரும். ரைட்டா? ஸோ கீழே என்ன வருது? 8ன்னு வருது. ரைட்டா? கீழே 8ன்னு வருது. ரைட்டா? இதை நீங்கள் அடித்து பாருங்கள். 1 8 8 2 8 16 3 8 24 போச்சா? ஸோ 2 8 16 2 8 16 இதில் ஒரு 4 அதில் ஒரு 3 அப்போ 7ன்னு வருதா? ஸோ 7 இங்கே 4ன்னு போட்டிருக்காங்க. அப்போ 74ன்னு சொல்லி இருக்குது. 74ன்னு சொல்லி இருக்குது. ரைட்டா? ஸோ 74னா இதில் 74 எத்தனை 8 இருக்கும்? 9 8 72 9 8 72. அப்போ 9 8 72. மீதி மறுபடியும் 2 வருது. மீதி மறுபடியும் 2 வருது. இந்த 2ன்றது இங்கே ஒரு 0 கொடுத்துருக்காங்க இல்லையா? அது கூட சேர்ந்தால் இது
5ன்னு ஜீரோ சேர்ந்தால் 20ன்னு ஆகிடும் ரைட்டா. இப்போ 20ல் எத்தனை 8 சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 8 16, 2 8 16, 2 8 16 16. அப்போ மீதி மறுபடியும் என்ன வருது 4ன்னு சொல்லி வருது ரைட்டா. இப்போ 4ன்றதை நம்ம 8ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோம், இங்கே புள்ளி வச்சுட்டு இந்த 4 பக்கத்தில் 0 போட்டுக்கணும். அப்போ 40ன்னு வருதா. 40னா I8 40, I8 40. ஸோ அப்போ 292.5ன்னு வரும். ஸோ 5னா 5 0 50 பைசா ரைட்டா. அந்த புள்ளிக்கு அப்புறம் நீங்கள் 0 சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து 292.5ன்னு வரும். ஸோ 5 0ன்னு வருது. அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க தான் இது, ஓகேவா. நீங்கள் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணாலே வந்துடுங்க. ட்ரிக்ஸும் சொல்லிவிட்டால் முழுமையாகவும் போட சொல்லிட்டேன். என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சரில் வந்து நம்ம ட்ரிக்ஸ் மட்டும்தான் சொன்னாங்க. 292.50 எப்படி வந்துச்சுன்னு சொல்லலை. அதை வந்து சில பேர் வந்து நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக 292.50 எப்படி வருதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால தான் இந்த விளக்கங்கள், ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 292.50 அப்படின்னு வந்துருச்சு ரைட்டா. ஸோ இதுக்கு இப்படி தான் போடணும். அடுத்தது பாருங்கள், டாம் ஒரு வேலையை வந்து 16 நாட்களில் செய்து முடிக்க முடியும். டாமும் ஜானும் சேர்ந்து அதே வேலையை 10 நாட்களில் செய்து முடிக்க முடியும். அதே வேலையை ஜான் மட்டும் எத்தனை நாட்களில் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வேலைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நான் 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வேலைத்திறன் வந்து ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் டைமில் வந்து இந்த வேலையும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணிக்கணும். அதில் வந்து அந்த மாதிரி சம்முக்கெலாம் வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் மேக்ஸில். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக போட முடியும். ஏன்னா ரிப்பீட்டடாக அந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடுது. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இது வந்து 2வது கொஸ்டினாக வந்திருக்கு ரைட்டா. ஸோ 17வது கொஸ்டின் பாருங்கள். டாம் வேலையை 16 நாட்களில் செய்து முடிக்க முடியும் ஒரு வேலையை. அப்போ இவனுக்கு வந்து 16 நாள்னு வச்சுக்குவோம். 1/16. டாமும் ஜானும் சேர்ந்து அதே வேலையை 10 நாட்களில் செய்து முடிக்கும். 2 பேரும் சேர்ந்து 10 நாளில் செய்வாங்களாம். ஸோ அப்போ A+B, அதாவது 1/A + 1/B அப்படின்னு போடுவாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ரைட்டா. சும்மா ரஃபாக போகிறது தானே, A+Bன்னு வச்சுக்கிறேன். இது வந்து 2 பேர் சேர்ந்து 1/10 ரைட்டா. ரைட். இப்போ என்னென்னா அதே வேலையை ஜான் மட்டும் எவ்வளோ செய்வான்னு கேட்குறாங்க ரைட்டா. ஜான் மட்டும் நான் வந்து ஏன்றது வந்து டாமு, பீன்றது வந்து ஜான் அப்படின்னு வச்சுக்கிறேன் ரைட்டா. ஏன்றதோட மதிப்பு தான் 1/16ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. 16 நாட்கள்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ ஏவோட மதிப்பு தெரியும். அப்போ ஏவோட மதிப்பை இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ 1/16 + B = 1/10 ரைட்டா. இப்போ 1/16 அந்த பக்கம் எடுத்துன்னு போயிடுங்க, சால்வ் பண்ணிடலாமா. அப்போ இந்த பீன்றது அப்படியே இருக்கும். அதை வந்து 2வது பேர் யார், ஜான் ரைட்டா. சரி, அப்போ 1/10 - 1/16 அப்படின்னு வருது. இதை வந்து எல்சிஎம் எடுக்கணும். என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன் ஈஸியாக இருக்குன்னு. 16 இந்த 16 இங்கே பெருக்கணும், இந்த 10 இங்கே பெருக்கணும். அப்போ இது 10 கீழே வந்து 160ன்னு வருது. 16ல் 10 போச்சுன்னா 6ன்னு வரும் ரைட்டா. 16ல் 10 போச்சுன்னா 6, கீழே வந்து 160 அப்படின்னு சொல்லி வருது. கீழே 160 அப்படின்னு சொல்லி வருது. இதை இப்போ வந்து கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 1 6, இதில் 2 12, 2 12, மீதி வந்து 1 6, 2 12. சரி, இதை வந்து இங்கே ஆப்ஷன் பாருங்கள், இந்த டிவைட் வந்து முழுசாக பண்ணல, அப்படியே 1/7 நாட்கள்னு போட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ இதை வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக 160 6ஆல் டிவைட் பண்ணணும் ரைட்டா. இது எல்லாமே நான் அடிச்சிடுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 160 6ஆல் டிவைட் பண்ணணும். நான் தனியாகவே டிவைட் பண்ணுறேன். 160 6ஆல் டிவைட் பண்ணணும் ரைட்டா. அப்போ ஆன்சர் வந்துடும். உங்கள் கன்வீனியன்ட்டுக்காக இப்படி எழுதுகிறேன். 1 6, 2 12, 2 12 ரைட்டா. மீதி எவ்வளோ வருது, 12ன்னா மீதி 2 வருதா. 1 6, 2 12, 13 14 15 16, அப்போ 4 வருது. ஸோ வந்து 40 அப்படின்னு சொல்லி வருது ரைட்டா. ஸோ இப்போ 40ன்னா இதில் எத்தனை 6 இருக்கும், 5 30, 6 36, 6 36, 6 36, மீதி 4 அப்படின்னு சொல்லி வருதா. 5 30, 6 36, மீதி 4 ரைட்டா. 4 வந்து அடங்காது. அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம 26 4/6 அப்படின்றத அப்படியே போடலாம் ரைட்டா. ஸோ இதை மட்டும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். 26 4ன்றதை நம்ம 2 4ன்னு போட்டுக்கலாம். 6ன்றதை 3 6, அதாவது 2ஆம் வாய்ப்பில் மட்டும் இதை அடிச்சுக்கிறேன். அப்போ 26
2/3 அப்படின்னு வருது. ஸோ 26 2/3 நாட்கள் அப்படின்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. ஓகேவா? ஸோ 18 பாருங்கள். 3 எண்களின் விகிதம் 3:4:6 என்றால் அதன் பெருக்கல் தொகை, தவகை கிடையாது, பெருக்கல் தொகை. இந்த இடத்துல பெருக்கல் தொகை 1944 வருவதற்கு மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பெருக்கல் தொகை வந்து 1944, அதில் வந்து பெரிய நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இந்த ரேஷியோவில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்பர் வந்து தெரியாதனால 3x, ரெண்டாவது நம்பர் தெரியாதனால நம்ம அதை 4xன்னு வச்சுக்கலாம். அப்படி அப்படியே நீங்கள் பெருக்கலாம். 4x 6x, இந்த 3ஐயும் பெருக்குனா வர்றது தான் 1944. ஸோ 3ஐயும் பெருக்குங்க, எக்ஸ் க்யூப்னு வரும். இது வந்து 3 12 வரும். ஸோ 12 × 6 அப்படின்னு சொல்லி வருது. ரைட்டா? ஸோ 12 × 6, 12 × 6 நீங்கள் போட்டிங்கன்னா 72 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல 72x³ அப்படின்னு வருது, 1944 வருது. இப்போ என்ன பண்ணணும், 72 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். ரைட்டா? ஸோ டிவைடட் பை 72 அப்படின்னு வருது. இதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 1944 டிவைடட் பை 72 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 27 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? 27 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ x³ அப்படின்றது 27. ரைட்டா? ரைட். இப்போ x³ 27 அப்படின்னா இது வந்து க்யூப் அந்த பக்கம் போகணும் இல்லையா? அப்போ வந்து நம்ம க்யூப் ரூட் ஆஃப் ஸ்கொயர் கிடையாது, க்யூப் ரூட் ஆஃப் 27 நம்ம பிரிக்கலாம். 3 9 27. அப்போ நம்ம ஒரு 3 மட்டும் தான் வெளியே எடுக்கணும். அப்போ கண்டிப்பாக x = 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன? 3. எக்ஸோட மதிப்பு என்ன? 3. ரைட்டா? ஸோ இதில் பெரிய நம்பர் என்னென்னா இங்கே 6ன்றது தான் பெருசாக இருக்குது. ஸோ அப்போ 6xன்றதான் நம்ம பெருசாக வச்சுருப்போம். அப்போ 6x அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 6 × 3, அந்த எக்ஸுக்கு பதிலாக 3ன்றதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ரைட்டா? ஸோ எக்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? 3 6 18. அப்போ பெரிய நம்பர் வந்து 18 என்பது இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ வந்து சி ஆப்ஷன் தான் இதற்கு சரி. ரைட்டா? ஒரு வகுப்பில் 35 மாணவர்களுடைய சராசரி வயது வந்து 16, 21 மாணவர்களின் சராசரி வயது 14 என்றால் மீதமுள்ள 14 மாணவர்களின் சராசரி வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரைட்டா? ஸோ 35 மாணவர்களின் சராசரி வயது 16ன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 35 பேர் இருக்காங்க. அதனோட சராசரி வந்து 16. 21 மாணவர்கள் சராசரி வந்து 14ன்னு கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு சராசரி என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோட்டலை கண்டுபிடிச்சிக்கலாம். 35 மாணவர்களின் சராசரி வந்து 16ன்னா எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? 35 மாணவர்களின் சராசரி. ரைட்டா? ஸோ வந்து ஒரு டோட்டல் இருந்திருக்கும். ரைட்டா? அந்த டோட்டலை 35ஆல் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து 16 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். ரைட்டா? ஸோ இப்படி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இந்த 35 இந்த பக்கம் எழுந்துருங்க. அப்போ 16 × 35 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 16 × 35 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 560 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? ஸோ டோட்டல் அதாவது 35 மாணவர்களுக்கான டோட்டல் வந்து 560. ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 560ன்றது ஃபஸ்ட்டு 35 மாணவர்களுக்கான டோட்டல். ரைட்டா? ரெண்டாவது அந்த 21 கொடுத்தாங்களே அதுக்குன்னு நீங்கள் டோட்டலை கண்டுபிடிச்சிக்கணும். ரைட்டா? ஸோ 21க்கான டோட்டல் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ 21னா இதுவும் அதே மாதிரி தான். ஸோ 21க்கான டோட்டல் எத்தனை பேர்? 14 பேர் அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்படியே நீங்கள் எக்ஸ்லாம் போட வேணாம், அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். 21 × 14, 21 × 14 அப்படின்னு போடுங்க. 21 × 14 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 294 அப்படின்னு சொல்லி வரும். 21 × 14 போட்டால் 294. நம்ம இதுக்கு முன்னாடியே 16 × 35ன்றதை நம்ம போட்டு வச்சோம் இல்லையா? 16 × 35னா 560 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். இப்போ 35 பேருக்கு டோட்டல் வந்து 560. ரைட்டா? 21 பேருக்கு வந்து 21 மாணவர்களின் சராசரி 21 மாணவர்களுக்கு சராசரி வந்து இப்போ வந்து 294. அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணால் மீதி இருக்கிற மாணவர்களோட டோட்டல் மட்டும் கிடைக்கும். ரைட்டா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 0ல் 4 போகாது, பக்கத்தில் கடன் வாங்குங்க, 10ன்னு வரும். 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே இதில் 5ன்னு வருமா? ஸோ 5ன்னு இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இதில் கடன் வாங்கினீங்கன்னா 15ன்னு வரும். ஸோ 15ல் 9 போச்சுன்னா உங்களுக்கு 6 அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லி
வந்திருக்கும். இந்த இதில் இப்போ கடன் வாங்கியாச்சு இல்லையா, 4 4 2 போச்சுன்னா 2. அப்போ மீதி இருக்கக்கூடிய மாணவர்களின் டோட்டல் வந்து 266. ரைட்டா? ஸோ 266 டோட்டலு. இப்போ நம்ம சராசரியை கண்டுபிடிக்கணும். எத்தனை பேருக்கு? 14 பேருக்கு. ஸோ 14 பேருக்கான டோட்டல் தான் இந்த 266. ரைட்டா? ஸோ அப்போ 266 டிவைடட் பை 14 போட்டால் இந்த 14 பேருக்கான சராசரி கிடைச்சிரும். ரைட்டா? ஸோ ஏதாவது ஒரு டேபிளில் வந்து நீங்கள் அடித்து பாருங்கள். 266 14 அடிக்கணுமா? 2ஆம் வாய்ப்பாடுலேயே அடித்து பார்க்குறேன். ரைட்டா? 1 7 7ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா? பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 7 14 2 7 14 3 7 21 3 7 21 3 21 மீதி வந்து 5. ரைட்டா? மீதி வந்து 5. 8 56. ஸோ 8 56. அப்போ 38/2ன்னு வருது. 38/2ன்னு சொல்லி வருது. ஸோ இதை கூட நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதை அடிச்சிங்கன்னா 2 2 9 2 18. அப்போ 19ன்னு வருது. ஸோ 19 என்பது இதுக்கு சரியான ஆன்சர். ரைட்டா? ஸோ வந்து மீதி இருக்கக்கூடிய மாணவர்களோட சராசரி வந்து 19. எது? அந்த 14 இருக்கு இல்லையா? ஸோ 14 மாணவர்கள் சராசரி வந்து 19. இந்த 14 மாணவர்கள் டோட்டல் தான் 266. ரைட்டா? இந்த 266 தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த 14 டிவைட் பண்ணி சராசரி கண்டுபிடிச்சோம். ரைட்டா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டிவைட் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் சரி. அடுத்தது பாருங்கள், ஒற்றைப்படை மனிதனை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்த உடனே சொல்லிடலாம், இதுதான் வந்து ஒற்றைப்படை. இது 3779. ஏன்னா 9ன்றதான ஒற்றைப்படை. ஸோ அதனால் பார்த்த உடனே நம்மளெல்லாம் சொல்லிடலாம். ஸோ கீழே இருக்கிறது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எடிட்டிங்கில் ஏதாவது தப்பாக இருக்குது, இது வராது. ரைட்டா? ABCD 200ன்றது வராது. ஸோ அடுத்த ஒரு கேள்வி வந்து உங்களுக்காக கேட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க, நான் வந்து சொல்ல போகிறதில்ல. இன்று திங்கட்கிழமை, இன்றிலிருந்து 61வது நாள் என்ன கிழமை இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, கொஷின் பேப்பரில் கவர்மெண்ட் கீ ஆன்சரில் வந்து சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஆனால் வந்து நம்மளுடைய மேத்தமெட்டிக்கலாக நம்ம போடும்போது வந்து சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி வரல. ரைட்டா? சனிக்கிழமை அப்படின்றது வரலை. ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ஆன்சர் வருது. ரைட்டா? ஸோ நாம் வந்து கவர்மெண்ட் கீ ஆன்சரில் பார்க்கும்போது சனிக்கிழமை இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் நீங்கள் வேணால் இந்த கொஷினை போட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து 2017க்கான கீ ஆன்சரில் சனிக்கிழமை என்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. ரைட்டா? ஆனால் வந்து உண்மையிலேயே இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது நமக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி தான் வருது. ஸோ வந்து வெள்ளிக்கிழமையா அல்லது சனிக்கிழமையா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வந்து கவர்மெண்ட் ஆன்சரும் அதில் வெள்ளிக்கிழமைன்ற ஆப்ஷனே ஒன்று இல்லை. 4 ஆப்ஷன்லையுமே வெள்ளிக்கிழமை இல்லை. ஆனால் அந்த கொஷினை நல்லா படித்து பார்த்து உண்மையிலே வந்து இதுக்கான ஆன்சர் வந்து சனிக்கிழமையா அல்லது வெள்ளிக்கிழமையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் கம்ப்ளீட் ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேள்விகள் எல்லாமே வந்து மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. நான் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கோம். சைக்காலஜியில் ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக 1 நிமிடத்தில் ஒரு கேள்வியும் உங்களால் போட முடியாது. கரெக்டாக? ஸோ அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பார்த்த உடனே வந்து ஆன்சர் சொல்லக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின் வந்து உங்களால் சொல்ல முடியும். மற்றதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, பக்கடியில் என்ன நம்பர் இருக்குது, அப்படி இல்லைனா வந்து ரிஃப்ளெக்ஸ் இமேஜ் ஏதாவது கொடுத்துருக்கலாம், மிஸ்ஸிங் நம்பரு, அடுத்த நம்பர் என்ன, இதெல்லாம் வந்து 1 நிமிடத்திற்குள்ளவே உங்களால் வந்து போட முடியும். ஆனால் கணிதம் இந்த மாதிரி வர சமயம் எல்லாமே உங்களால் 1 நிமிடத்திற்குள்ளே போட முடியுமான்றது கேள்விக்குறி தான். ஸோ கண்டிப்பாக 1 நிமிடத்திற்குள்ளே நீங்கள் போடணும் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு கொஷினை நீங்கள் எடுத்துக்கிட்டு பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணி அந்த ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் போட தான் உங்களால் வந்து ஒரு கொஷினை வந்து 1 நிமிடத்தில் போடுறதுக்கான அந்த டைம் கிடைக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் பேப்பரில் 5-6 கேள்வி தான் வரும். நான் இதே தொகுத்து கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 20 கேள்விகள் வருது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து எக்ஸ்ட்ரா போகுது. ஆனால் வந்து 20 கேள்விகள் வந்து உங்களுக்கு வராது. சைக்காலஜியில் மேக்ஸ் ஒரு 4 கேள்வி அல்லது 5 கேள்வி இவ்வளோ தான் வரும். அதிகபட்சமாக ஒரு 5 கொஷின் தான் வரும். ஸோ அந்த 5 கொஷினுக்கு வந்து 1 நிமிஷம் ஆகாது. அது ஒரு கேள்வி 2 நிமிடங்கள் கூட ஆகலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், சைக்காலஜி கொஷினோ அல்லது ஜிகே கொஷினில் வந்து நீங்கள் டைம் வந்து ஸ்பீடை போட்டு டைமை சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வந்து கடைசி அரை மணி நேரத்தில் இதை போட முடியாது. நீங்கள் வந்து இதுக்கு மட்டுமே வந்து நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து ஒதுக்கி வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து ஜிகேவும் மற்ற கொஷினாக ஃபாஸ்ட்டாக டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து டைம் ஒதுக்கி நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களால் போட முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த கொஷின் பேப்பர் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து வெள்ளிக்கிழமையா அல்லது சனிக்கிழமையா எது ஆன்சர் கரெக்டாக வரும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.